உங்களுக்கு ஒய் செக்யூரிட்டினா என்னன்னு தெரியுமா? இல்லை வந்து விஜய் சாருக்கு ரீசெண்ட் டைம்ஸில் ஒய் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்களே அது ஏன்னு தெரியுமா? ஸோ இது வந்து ஒரு பெரிய சிஸ்டம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு சிஸ்டம் இருக்குது. ஸோ அது கீழே தான் இது எல்லாமே ரன் ஆகுது. ஸோ இந்தியாவில் ஏகப்பட்ட ஸ்டேட்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட விஐபிஸ் இருக்காங்க. ஸோ எப்படி எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி யாருக்கு இது கொடுக்கணும்னு எப்படி பண்ணுறாங்கன்ற இந்த சிஸ்டத்தை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இப்போ சென்ட்ரல் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா சார். ஸோ இதோடைய மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோடைய இன்டர்னல் செக்யூரிட்டிஸை வந்து மானிட்டர் பண்ண இதோட மெயின் ரீசன்ஸ். ஸோ அதுக்கு அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு இல்லை இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ரெகுலராக தே டூ மானிட்டர் விஐபிஸ். ஸோ இந்தியா ஃபுல்லாக இருக்க விஐபிஸ். ஸோ இவங்களுக்குலாம் யாருக்கெல்லாம் த்ரெட் வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி கலெக்ட் பண்ணி மேலே இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு வந்து இந்த டைமில் த்ரெட் இருக்குது அப்படின்னா மேலே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி கொடுப்பாங்க. ஸோ வேரியஸ் லெவல் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இருக்குது. எக்ஸ் ஒய் ப்ளஸ் Z+. ஒய் செக்யூரிட்டிக்கு என்னன்னு பார்க்கலாம் நம்ம ஸ்பெஷலைஸ்டாக. ஏன்னா இப்போ நான் அந்த ரீசெண்டாக போயிட்டு இருக்கு நமக்கு தெரிஞ்சு. ஸோ 8 பர்சனல்ஸ் இருப்பாங்க. 2 பேர் வந்து கமாண்டோஸ். அவங்களுக்கு மினிமம் 2 வெஹிக்கிள்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா மந்த்லி 12 lakhs வரைக்கும் அந்த செக்யூரிட்டிக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த த்ரெட் எவ்வளோ நாள் இருக்குன்னு மானிட்டர் பண்ணுவாங்க. இஃப் த த்ரெட் வாஸ் ரெடியூஸ்ட் இந்த செக்யூரிட்டி வந்து நீக்கப்படும், படிப்படியாக குறைச்சிடுவாங்க. ஸோ இட்ஸ் நாட் ஃபார் லைஃப் டைம். ஓகே, தேங்க்யூ.